ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1944வது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். தலைவனை பிரிந்து தலைவி பறவைகளை நோக்கி மாயனை அழை என்று கூறக்கூடிய திருமொழி இந்த பாடல்கள். தலைவி தன் ஆற்றாமையாலே பட்சிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அழைத்து தலைவனோடே என்னை சேர்க்க வேண்டும், தலைவனோடே என்னை சேர்க்க வேண்டும், எம்பெருமானை இங்கே வர சொல்ல வேணும் என்று அவற்றின் காலில் விழுகிறாள். பரகால நாயகி தாயார் கண்ணன் வருகிறான் என்ற செய்தியை தன்னிடம் கூற, அது விரைவில் நிகழ்வதற்காக நல்ல சகுனமாக செம்போத்து பறவையை இடமிருந்து வலமாக போய் அவன் வருகையை வலியுறுத்தும்படியாக வேண்டுகிறாள். இந்த திருமொழியின் முதல் பாடலில் இருந்து நிறைவு பாடல் வரைக்குமே முதல் வரியும் கடைசி வரியும், முதல் வரியும் 4வது அடியும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. உதாரணமாக இந்த முதல் செய்யுளிலே திருத்தாய் செம்போத்தே என்று ஆரம்பித்து 4வது வரியும் திருத்தாய் செம்போத்தே என்று வருகிறது. இது ஏனென்றால் திருத்தாய் என்று முன்னும் பின்னும் திருத்தாய் என்று முன்னும் பின்னும் சொன்னது தலைவியினுடைய விருப்ப மிகுதி. திரும்ப திரும்ப சொல்லுமில்ல, வந்துரு வந்துரு வந்துரு, அது போல திருத்தாய் செம்போத்தே என்ற பாடலிலே இந்த பாடலை இப்பொழுது அனுபவிக்கலாம். நல்ல சந்தத்திலே அமைந்திருக்கிறது இந்த பாடல்களும். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே, திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். மறுத்தார் என்றால் மனம், தார் என்றால் மானை, மனம் பொருந்திய மாலை அணிந்த மாதவனை, திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே என்று செம்போத்து பறவையை அழைத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. செம்போத்தே என்றால் செம்போத்து பறவையே என்று அழைப்ப பொருள். செம்போத்து பறவையே திருமாமகள் தன் கணவன், திருமகள் கேள்வனாய் மகாலட்சுமிக்கு கணவனாய் இருக்கக்கூடியவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர மணமிக்க மாலையை அணிந்தவனாய் பழமையான புகழ்களை உடைய மாதவன் என்ற பெயரை உடைய எம்பெருமான் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர என்னிடம் வரும்படியாக திருத்தாய் செம்போத்தே, நீ சென்று என்னை நோக்கி அவன் வரும்படியாக சொல்ல வேண்டும். அதற்கு இப்போ வருகிறான் என்று அன்னை சொல்லி இருக்கிறாள். அதற்கு நல்ல சகுனமாக நீ இடம் இருந்து வலமாக பறந்து சென்று நல்ல சகுனத்தை உண்டாக்கி எனக்கு உதவ வேண்டும். மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது. செம்போத்து பறவையே திருமகள் கேள்வனாய் மனம் மிக்க மாலையை அணிந்தவனாய் பழமையான புகழை உடைய மாதவன் என்ற பெயரை உடைய எம்பெருமான் என்னை நோக்கி வரும்படியாக நீ இடமிருந்து வலமாக பறந்து சென்று நல்ல சகுனத்தை உண்டாக்கி எனக்கு உதவ வேண்டும் என்று கூறுகிறார். செம்போத்து பறவை வலமானால், இடமிருந்து வலமாக போனால் சம்பத்து உண்டாகும், திரு உண்டாகும். திருமகள், இங்கே திருமகள் கேள்வன் வருவான் என்று பொருள். சம்பத்து உண்டாகும் என்று சகுன வல்லுநர்கள் சொல்லுவார்கள். அவருடைய கருத்து இது. அதனை அறிந்த பரகால நாயகி அந்த வகையிலே எம்பெருமான் இங்கே சேர்வதாகிற
என்னுடைய விருப்பம் நிறைவேறும்படியாக நீ இடமிருந்து வலமாக செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறாள். செம்போத்து பறவை அது தானாகவே இடமிருந்து வலம் போனால் நல்ல சகுனம் என்று சொல்ல வேண்டும் இல்லவா, சொல்லப்படும். அல்லது அப்படி இல்லாமல் அதனை நோக்கி நீ வலமாக வேண்டும் என்பது சரியா? சகுனத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வதாக இல்லையா? எங்கேயாவது புறப்படும் போது பூர்ண கும்பத்துடன் ஒரு சுமங்கலி எதிரே வந்தால் புறப்பட்டு செல்லக்கூடிய காரியம் நல்ல விதமாக அமையும். அப்போது புறப்படுதல் நல்ல சகுனம் என்பது சகுனம். அது தற்செயலாக தெய்வாதீனமாக நேர்ந்தால் அது நல்ல சகுனம். அப்படி இல்லாமல் நாமே ஒரு சுமங்கலியை ஒரு பூரண கும்பத்துடன் வர சொல்லிவிட்டு எதிரே வரும்போது புறப்படுதல் தகுதியா? அப்படி சென்றால் அது நல்லவாக அமையுமா? அல்லவே. அதைத்தான் இங்கே சந்தேகமாக சொல்கிறார்கள். இந்த பரகால நாயகி திருத்தாய் செம்போத்தே என்றும், கரையாய் அடுத்து வர்ற பாசுரங்களிலே கரையாய் காக்கை பிள்ளாய் என்றும், கொட்டாய் பள்ளிக்குட்டி என்றும் சகுனங்களை தனது சுய பிரயத்தனத்தாலே எதற்காக உண்டாக்க பார்க்கிறாள் என்று சந்தேகம் பிறக்கக்கூடும். செம்போத்து வலம் வருதல், காக்கை கூவுதல், பள்ளி கொட்டுதல் ஆகியவை வேண்டுவது கிடைப்பதற்கு அடையாளங்கள், சூசகங்கள் மாத்திரமே அல்லாமல் இவை அவையே அப்படி செய்ததனாலே வேண்டியவற்றை பெற்று தருவன அல்ல என்பது உண்மையே என்றாலும் கூட வியோமாக திசையத்தாலே, அதாவது எம்பெருமான் மேல் இருக்கக்கூடிய அதிகமான பற்றின் காரணமாக, சிறப்பான பற்று அவன் மேல், அதனாலே அதனை மறந்து, அந்த உண்மையை மறந்து இவை அவைகளாகவே எம்பெருமானை இங்கே கொண்டு வந்து சேர்க்கும்படியான சக்தி வாய்ந்தவை என்று பிரமித்து இப்படி பரகால நாயகி அருளி செய்வதாக கொள்ள வேண்டும். மறையர் வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்கும் இந்த மாதிரி கலக்கம் உண்டாகலாமோ என்றால், இந்த கலக்கம் அவர்களது கர்மத்தினால் வரவில்லை. ஒப்புயர்வற்ற எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக உண்டாகின்ற காரணத்தினாலே அது பொருத்தமானதேயாகும். ஞான விபாக காரியமான அஞ்ஞானத்தாலே வருபவை எல்லாம் அடிக்களஞ்சு பெறும் என்ற ஸ்ரீவஷ்ண பூஷண வாசனம் வாக்கியம் இங்கே அனுபவிக்கத்தக்கது. ஞான விபாக காரியமாக, அதாவது எம்பெருமான் மேலே கொண்ட காதல், அந்த விருப்பம், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியமாக வரக்கூடிய ஒரு அஞ்ஞானம். இது ஒரு அவநம்பிக்கை, ஒரு என்ன சொல்வது, மூட நம்பிக்கை என்று சொல்லலாமே, அஞ்ஞானம். அந்த மூட நம்பிக்கை இருந்தாலும் கூட அதனால் வரக்கூடியது அடிக்களஞ்சு பெறும். ஒரு ஒரு பெரிய பொன் களஞ்சு, ஒரு ஒரு மெஷர், ஒரு படி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த அளவுக்கு பொன் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெறும் என்று ஸ்ரீவஷ்ண பூஷணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காரியத்துக்காக அஞ்ஞானம் கொள்வதிலே தப்பில்லை என்பதுதான் இதனுடைய பொருளாகும். திருமகள் தன் கணவன் செம்போத்தே, எம்பெருமானை இங்கு வர திருத்துதல் உனக்கு பெரிய விஷயம் அல்ல. புருஷகாரம், அதாவது பரிந்துரை செய்யவல்ல பெரிய பிராட்டியார் பக்கத்திலேயே இருக்கிறார். திருமகள் தன் கணவன், நீ கூசாமல் சென்று காரியம் பார்க்கலாம். அந்த பறவைக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நாம் போய் எப்படி எம்பெருமானிடம் சொல்ல முடியும், எம்பெருமான் நான் சொன்னால் வருவானா, நான் சொன்னால் கேட்பானா என்ற சந்தேகத்திற்கு பதிலாக அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, பக்கத்திலேயே திருமகள் இருக்கிறாள், அவன் மார்பிலேயே இருக்கிறாள், அவள் கூட இருக்கிற காரணத்தினால் அவள் அனைவருக்குமே புருஷகாரம் செய்து பரிந்துரை செய்து நல்ல விஷயங்களை நடத்தி வைப்பவளாகையாலே அவர் அங்கே இருப்பது உனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால நீ சென்று கூசாமல் காரியம் பார்க்கலாம் என்று உள்ளுரையாக இந்த திருமகள் தன் கணவன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பொருள் உரைக்கிறார்கள் நயமாக வியாக்கியான கர்த்தாக்கள். மறுத்தார் தொல்புகழ், அடியார்களை காப்பதற்காகவே தனிமாலை இட்டு கொண்டு அதன்படியே அடியார்களையும் ரட்சித்து புகழ் படைத்திருப்பவன் தொல்புகழ். அந்த காலத்திலிருந்து அடியார்களை காப்பதனாலே வந்த புகழ் படைத்திருப்பவன் அவன். இந்த திருமொழியில் பாசுரந்தோறும் முதலடியும் ஈற்றடியும் ஒன்றாகவே இருக்கும். பெரிய மகிழ்ச்சியினால் அல்லது பெரு விருப்பத்தினால் இரட்டித்து சொன்னபடி என்று வியாக்கியானகர்த்தா அவரை சொல்லியிருக்கிறார். இதைத்தான் முதலிலே நாம் பார்த்தோம். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். செம்போத்தே, செம்போத்தே
திருத்தாய் எனக்கு நீ உதவ வேண்டும். திருத்தாய் எனக்கு நீ உதவ வேண்டும். திருமாமகள் தன் கணவன், உனக்கு எனக்கு உதவுவதற்கு அதிக முயற்சி தேவையில்லை. உனக்கு நீ எனக்கு உதவ வேண்டும். அப்படி உதவுவதற்கு உனக்கு ஒன்றும் அதிக முயற்சி தேவையில்லை. என்னிடம் இருக்கக்கூடிய தவறுகளை பொறுத்து அருள்வதற்கு காரணமான திருமகள் கேள்வனாம் தகுதியை உடையவன் எம்பெருமான். அதனாலே உனக்கு அங்கே ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இருக்கிறது. திருமாமகள் தன் கணவன் மறுத்தார், அடியார்களுக்கு உதவுதலை குறிப்பிடும் வகையிலே தனிமாலை அணிந்திருப்பவன் அவன். தேன்மாறாத மாலையை அணிந்தவன் என்றும் கூட சொல்லலாம். தொல் புகழ், எந்த காலத்தும் எல்லா ஆன்மாக்களை பாதுகாக்கும் செயலையே செய்து வருகையாலே வந்த பண்பு காரணமாக புகழை உடையவன். மாதவனை வர, மாதவன் என்பது சொற்பொருளை நோக்கும்போது திருமகள் கேள்வன் மாதவன், திருமகள் மகாலட்சுமி தான் குறிக்கும் அது என்று திருமகள் கேள்வன் என்று பொருள்பட்டாலும் கூட இங்கு அந்த பொருளை குறிக்கவில்லை. அந்த சொல் எம்பெருமானின் திருப்பெயர் என்பதனை குறிப்பிடவே, மாதவன் என்ற அந்த பெயரை குறிப்பிடவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பெரியவாச்சான் பிள்ளை குறிப்பிடுகிறார். மாதவனை வர, தொல் புகழ் மாதவனை வந்த நாராயணனை வர திருத்தாய் செம்போத்தே. ஒரே ஒரு தடவை சொன்னால் எம்பெருமான் வருகையிலே பரகால நாயகிக்கு அன்பு சற்று குறைவு என்று தோன்றக்கூடும் என்று எண்ணி அதனை போக்குவதற்கு திருத்தாய் செம்போத்தே என்று 2 முறை செம்போத்தினை விழித்து வேண்டுகிறாள். இது எப்படி என்றால், நம் வீட்டிற்கு ஒரு வேண்டிய ஒரு அன்பர் வருகிறார். அப்போது அவர்களை வருக 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 என்று திரும்ப திரும்ப சொல்வது போல, வருக என்று சொன்னால் அவர்களுக்கு ஐயா என்ன அவ்வளவு வரவேற்பு சரியில்லையே என்று நினைப்பார்களோ என்று எண்ண தோன்றக்கூடும் என்ற செய்தி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வியாக்கியானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. சிறிய பாசுரம், அழகான பாசுரம், மனதில் படும்படியாக சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். ஆழ்ந்த பொருளுடன் சொல்லியிருக்கிறாள் பரகால நாயகி. அவனுடைய பிரிவாற்றாமையை தீர்ப்பதற்கு பறவைகளை தூதுவிடக்கூடிய பாசுரங்கள் இந்த திருமொழியிலே அமைந்திருக்கின்றன. அதிலே முதல் பாசுரமாக செம்போத்து பறவையை அழைத்து தூதுவிடும் பாசுரம் இது. மீண்டும் அடுத்த பாசுரத்திலே அடுத்த பறவையை அழைக்கும் செய்தியை அனுபவிக்கலாம். அதுவரை மீண்டும் நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன். எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெரியவாச்சான் பிள்ளை, பரம காருணிகர், வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை பெருமன்னர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.